வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜஸ்ட் ஹிந்தி. லாஸ்ட் வீடியோல ய ர இந்த ரெண்டு எழுத்துக்கு வாரக்கடி எழுதி முடிச்சோம் இல்லையா? வாங்க இந்த வீடியோல அடுத்த எழுத்துக்களுக்கு எப்படி எழுதலாம் அப்படிங்கறத வழக்கம் போல பார்த்தலாம். ஓகே, நம்ம ய ர ரெண்டு எழுத்துக்கு பார்த்தோம் இல்லையா? அந்த வரிசையில வரக்கூடிய அடுத்த எழுத்து என்னது? ராவுக்கு அடுத்த எழுத்து ல. ஓகேவா? ல எப்படி போட்டோம்? இப்படி எம் மாதிரி போட்டு அதுலயே மேல கொண்டு போய் கோடு போட்டோம். ல. இப்போ இது பாத்தீங்கன்னா சவுண்ட் வேரியேஷன் பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய ல, அதாவது குண்டுல அப்படின்னு சொல்ற ல, அப்புறமா ல இடையில வரக்கூடிய ல சொல்றோம்ல அந்த ல, சிறப்பு ல அப்படின்னு சொன்னா பழம் அப்படின்னு சொல்றதுக்கு வரக்கூடிய ல. மூணு இதுக்குமே கிட்டத்தட்ட இதுதான். ஏன்னா சிறப்பு ழகரம் எழுத்தெல்லாம் ரொம்ப கம்மி ஹிந்தில. பொதுவாவே ல ல அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கிறதும் கம்மி தான் ஹிந்தில. மொத்தத்துல ல. ஓகேவா? ல L-A-A, la, L-I, so li, L-E-E, li, li, L-U, lu, lu, L-O-O, lu, lu, ladies, L-R-U. இப்போ லாஸ்ட் லெட்டர்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, ரேல மட்டும் இந்த ருங்கிற எழுத்துக்கு அந்த வரிசைக்கு அந்த எழுத்து வராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த எழுத்துக்கு வரும். அதாவது இல்லும் ரூமும் சேர்ந்து ரூ. ஓகேவா? ல லா லி லி லு லு லு, எல் இ லே லே லே, லை லை லை. சோ ரெண்டு கொம்பு. லோ லோ லோ, லவ் லவ், துணைக்கால் துணைக்கால்ல ரெண்டு கொம்பு. லவ். லம் எழுத்து தலைக்கோடு தலைக்கோடு மேல லம். லஹ எழுத்து தலைக்கோடு சைடுல ரெண்டு கொம்பு. ஓகேவா? அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஆவ் அம் அஹ. அடுத்த எழுத்து வ. வி ஏ வ. எப்படி போட்டோம்? நெட்டுக்கோடு போய் மேல போய் நடுவுல இப்படி அழகா வளைச்சு தலைக்கோடு. வ ஒரே எழுத்து தான், தமிழ்லயே ஒரே எழுத்து தானே, அதுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன். வா துணைக்கால். வி முன்னாடி, வி பின்னாடி. அடுத்தது வி யூ வு 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 வு. அதாவது இப்ப நம்ம தமிழ்ல இதை உச்சரிப்போம்னா இப்படி வு சொல்லுவோம் இல்லையா? வானால நெடி சொல்றோம் இல்லையா? வு புரில் வு நெடி. அடுத்தது வ்ரு வ்ரு, இவ்வு ரு. அதாவது இந்த இவ்வு வி சவுண்டுக்கு அந்த இவ்வு, ஆரியுக்கு ரு வ்ரு. அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ. So spelling way, way, y, 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 ஐயனா. So ரெண்டு கொம்பு. wo, wo எழுத்து துணைக்காலு ஒரு கொம்பு. wo, wo, wow, wow, wow. இப்ப இதுக்கு தமிழ்ல என்ன உச்சரிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒத்த கொம்பு வானா வௌவாலுக்கு எழுதுறோம் இல்லையா? வௌவால் சொல்லும் போது ஒரு வௌ சொல்றோம் இல்லையா? அந்த உச்சரிப்பு. ஓகேவா? வௌ. வம் வம் எழுத்து மேல புள்ளி. வஹ எழுத்துக்கு சைடுல ரெண்டு புள்ளி. ஓகேவா? வ வா வி வி வு வு வ்ரு வே வை வோ வௌ வம் வஹ. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல ய ர அந்த ரெண்டு எழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய ல
வ இந்த 2 எழுத்தும். சோ அந்த வரிசை இப்ப நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ய ர ல வ 4மே முடிச்சாச்சு இல்லையா? இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்க போன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தும்மல், இங்கிலீஷ்ல ஸ்னீசிங் சொல்றோம். சிலருக்கு சளி பிடிச்சா வருது, சிலருக்கு தூசி பட்டா வருது, சிலருக்கு வெளியில கிளம்புனாலே வந்துருது. சோ முந்தியெல்லாம் சளி பிடிச்சா மட்டும்தான் வரும், இப்ப எதுக்கு தும்முறோம்னே தெரியல. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா சிலர் வந்து தொடர்ந்து தும்முவோம், பாத்திருக்கீங்களா? அப்படி அந்த தொடர்ந்து தும்மல்ல ஒரு ஃபன்னியான ஒரு ரெக்கார்டு ஒண்ணுதான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பொண்ணு வந்து பிரிட்டிஷ்கார பொண்ணு வந்து 1981 ஜனவரியில இருந்து 1983 செப்டம்பர் வரைக்கும், அதாவது 81 ஜனவரியில இருந்து 83 செப்டம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட 978 நாள்ல 1 மில்லியன் டைமுக்கும் அதிகமா தும்மல் போட்டிருக்காங்க. அதாவது 978 நாள்ல 1 மில்லியனுக்கும் அதிகமா தும்மி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? நிறைய விதமான ரெக்கார்ட்ஸ் வந்து இப்ப வந்து பாக்குறோம். இதுன்னு சொல்லி ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்காங்க, இது அவங்க செஞ்சது அவங்களே பிரேக் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இது தும்மலுக்கான ரெக்கார்ட். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஃபன்னியாவும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம ஜஸ்ட் இந்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈஸியா படிங்க, எளிதா பேசுங்க. இந்த நாளும் இனிய நாளே.